வணக்கம் ஐயா. நமது மரபு மார்க்கத்தில் நமச்சிவாய என்று கூறினால் சிவன் காப்பாற்றுவார் என்று கூறுகிறார்களே, அது உண்மையா? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம். இங்கே வந்து இறைப்பொருள் வேறு, தெய்வம் வேறு, தேவதை வேறு, ஆன்மா வேறு, ஆத்மா வேறு, குரு வழிபாடு அப்படின்னு நம்ம 5 விதமான வழிபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ நமச்சிவாயன்னு சொன்னால் சிவன் காப்பாற்றுவாருன்னா, சிவன் காப்பாற்றுவாருன்னு யாரெல்லாம் சொல்கிறானோ அவன் என்ன சிவனை உணரல்னு அர்த்தம். சிவன் காப்பாற்றுவாருன்னு சொல்கிற அத்தனை பேரும் சிவனை உணரலை அப்படின்னு அர்த்தம். சிவம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள். அந்த பொருளை பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த பொருள் வளர்த்து எடுத்துக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஓசை தான், சத்தம்தான் நமச்சிவாயங்கிறது. எப்படி உணவு மூலியமாக நம்ம ஆரோக்கியமாக மாறுறோமோ, சக்தி எடுத்துக்கிறோமோ, அது மாரியும் சத்தத்து மூலியமாகவும் சக்தி எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம ஆன்மா அந்த சத்தத்திலிருந்து தான் வந்துச்சு. ஓம்ங்கிற பிரணவ சத்தத்திலிருந்து தான் இந்த ஆன்மா பயணிக்குது. அந்த ஆன்மா ஒளிமயமானது. அதுக்கு சத்தம்தான் அதோடைய எதிர்வினை. அவ சத்தம் நல்ல ஒரு சத்தத்தை கொடுக்கும்போது அது எதிர்வினை ஆற்றும். அது நல்வினையான சத்தமாக இருந்தால் ரொம்ப நல்வினை ஆற்றும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் சித்தர்கள் வந்து சத்தத்தை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கின வார்த்தை சத்தம்தான் நமச்சிவாய, சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாச்சாரம். அந்த சத்தத்தை சொல்லும் போது அந்த சிவ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சிவம் அப்படின்னா, சிவா அப்படின்னா காத்தும் நெருப்பும், அது சக்தி வரும் அப்படிங்கிறது தான் நமச்சிவாய சொல்லுங்க, சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. அங்கே சிவன் ஒருத்தர் வந்து உதவுவார், சிவன் ஒரு உருவம் இருக்குது, சிவன் வழி நடத்துவார் அப்படின்னா அதெல்லாமும் பொய். சிவம்ன்றது சிவனேன்னு இருக்கும். அது சக்தி ஒட்டிக்கிறது, அது நீண்ட நாள் ஆரோக்கியமாக வளர்த்து எடுத்துக்கிறது இந்த உடம்பு இருக்கிற அத்தனை பேருக்கும் அவசியம். அது யாருக்கெல்லாம் உடம்பு கிடைச்சிருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த சிவத்தை வளர்த்து எடுத்து நீண்ட நாள் அதை பாதுகாத்துக்க முடியும். இல்லைன்னா அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குது. ஒரு மரம்னா இத்தனை வருஷம் அது வரைக்கும் இது உயிரோட இருக்கும், அதுக்கு பிறகு செத்து போயிடும். அப்போ சிவன் போச்சு, அது சவமாச்சுன்னு அர்த்தம். ஒரு மிருகம் இருக்குது, அது இத்தனை வருஷம் உயிர் வாழும், அதுக்கு பிறகு அந்த உடம்பு செத்து போயிடும். அப்போ சிவன் விட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சிவன் இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்குது. அப்போ சிவன்னா உயிர். அப்போ அந்த உயிரை நம்ம உடம்புக்குள்ளேயும் கொடுத்துருக்குறாங்க. நமக்குள்ளேயும் சிவன் இருக்குன்னா சிவனை நம்மளை வாழ வைப்பார். 100 வயசு வரலைக்கும் 150 வயசு வரலைக்கும் நம்ம தான் அவரை பாதுகாத்துக்கணும். அவர் சிவனேன்னு இருப்பார். அதனால தான் அவருக்கு சிவன்னு பேர். சிவன் போச்சுன்னா சவம். அந்த சிவத்தை சக்தி ஊட்டுறதுக்கு தான் மந்திரங்கள் எல்லாம். எல்லா மந்திரங்களும் சத்தத்தை அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்பட்டது. இப்போ சத்தங்களை நம்ம திரும்ப 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 அதிர்வுகளை நம்ம ரத்தத்தில் உண்டு பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த சிவங்கிற இறையாற்றல் சக்தி பெறும். ஸோ இதுக்காக கொடுக்கப்பட்டதான் மந்திரமா ஒழிஞ்சு அப்படி ஒரு உருவா நம்மளை வழி நடத்தும், நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அப்படின்னு நம்பி ஏமாந்து போகாதீங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சிவப்பொருள் என்னன்னு புரியலை, சிவன் நிலையை அடையலை, இல்லை சிவன் பற்றிய எந்த புரிதலும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சிவன்ன்றது நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல். அதை பாதுகாத்து அதை ஒருங்கிணைச்சு அதை சக்தி ஊட்டி வச்சுக்கிட்டோம்னா நோயே இல்லை. நோயை நம்மளை தாக்க முடியாது. அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம். சிவன் வந்தால் யமன் விலகிடுவான்னு சொல்லுவாங்க. சிவனை பிடிச்சாச்சுன்னா யமன் எட்ட ஓடிடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு இறப்பு இல்லைன்னு அர்த்தம். யமன்னா இறப்பு. சிவன் இருக்கிற இடத்துல யமனுக்கு வேலை இல்லை. இப்போ சிவன் போயிட்டான்னா யமன் வந்துடுவான். இப்போ சிவனை பாதுகாக்கிறது யாரு? சிவன் நம்மளை பாதுகாப்பாரு, நம்ம சிவனை பாதுகாக்கணுமா? அப்போ நம்ம சிவனை பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் யமன் கிட்ட வர முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலையை சரியா செய்யணும். அதுக்கு துணைக்காக நம்மளுடைய மரபை கூட வச்சுக்கணும். அதுதான் அக வழிபாடு, புற வழிபாடு. வினைகள்ல இருந்து காத்து சிவனை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுதுன்னா அது நம்மளுடைய மரபா இருக்கணும், நம்ம முன்னோர்களா இருக்கணும், நம்ம குலதெய்வமா இருக்கணும். மற்றதால அதெல்லாம் செய்ய முடியாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.